ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அறத்துப்பால் 7வது திருக்குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்சொல்லால் ஈரம் அலையிப் படிவரலாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இந்த குறளின் அர்த்தம், அறிவும் உண்மையும் அறிந்த நல்லவர்கள் பேசும் சொற்கள் இனிமையாகவும் அன்பு நிறைந்ததாகவும் குற்றமற்றதாகவும் இருக்கும் என்று திருவள்ளுவர் எழுதுகிறார். இதை வேதாகமத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பவுல் இப்படியாக எழுதுகிறார். திருவசனம் அவனவனுக்கு இன்னென்னப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் ஒப்பால் சாரமற்றதாயும் இருப்பதாக. இங்கே கிருபை பொருந்தின வார்த்தைகளும் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அதாவது மற்றவருடைய வாழ்க்கையை கட்டுகிறதான வார்த்தைகள் நாம் பேச வேண்டும். அதாவது ஒருத்தருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வராமல் மற்றவருடைய காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். சிலரை நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்தினாலே சோர்ந்து போயிருப்பார்கள், ஏதோ ஒரு தவறு பண்ணி இருப்பார்கள். அதையே சொல்லி சொல்லி இன்னும் அவர்களை துன்புறுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு பதிலாக அவளுக்கு நற்வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். பவுல் எபேசியருக்கு எழுதும் போதும் அவர் சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகபடி பேசுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அதாவது கெட்ட வார்த்தை என்று சொல்லும்போது மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக அவளுடைய காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அது அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது, அவளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது, அவளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதான வார்த்தையாக பேச வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். இதை அறிந்தபடினால் தான் திருவள்ளுவர் அதை எடுத்து திருக்குறளிலே சொல்லியிருக்கிறார். எனவே நாமும் கூட நல் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசும்படியாக ஆவியானவர் நமக்கு உணர்த்துவிக்கிறார். எனவே நாமும் கூட மற்றவர்களை நேசித்து அவளுக்கு இன்பமான வார்த்தைகளையும் அவளுடைய மனதை கட்டுகிற வார்த்தைகளையும் காயம் கட்டுகிற வார்த்தைகளையும் பேசுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா.